செல்வத்துக்கு அடிமையானவன் துர்ப்பாக்கியவான் ஆவான். பொற்காசு, வெள்ளிக்காசு, குஞ்சம் உள்ள ஆடம்பர ஆடை, சதுர கம்பளி ஆடை ஆகியவற்றுக்கு அடிமையாகிவிட்டவன் துர்ப்பாக்கியவான் ஆவான். அவனுக்கு செல்வம் வழங்கப்பட்டால் திருப்தியடைவான், செல்வம் வழங்கப்படாவிட்டால் அதிருப்தியடைவான் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதமின் மகனுக்கு, மனிதனுக்கு 2 நீரோடைகள் நிறைய செல்வமிருந்தாலும் மூன்றாவதையும் அவன் தேடுவான். ஆதமின் மகனுடைய வயிற்றை மண்ணை தவிர, மரணத்தை தவிர வேறெதுவும் நிரப்பாது. பாவங்களிலிருந்து பாவமன்னிப்பு கூறி மீண்டுவிட்டவரின் கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இம்மையில் செல்வம் அதிகம் உள்ளவர்களே மறுமை நாளில் நற்பலன் குறைந்தவர்கள் ஆவர். ஒரு சிலரை தவிர அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கினான். அதை அவர்கள் தம் வலப்பக்கமும் இடப்பக்கமும் தம் முன்பக்கமும் பின்பக்கமும் வாரி வழங்கி அச்செல்வத்தால் நன்மை புரிகிறார்கள். இவர்களை தவிர என்று